பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. ஆனா இப்ப இந்த தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இது தொங்கு சட்டசபையா அமையுமா இல்ல ஆட்சியை கவிழ்க்கப்படுமான்னு எதிர்பார்த்த நேரத்துல இப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. திமுக கூட வெற்றி அடைஞ்சிட்டு இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போயிருக்காங்களே, காங்கிரஸுடைய செயல்பாடு எப்படி நான் பாக்குறீங்க? தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார் காங்கிரஸை பற்றி, கூடா நட்பு கேடாய் முடியும். காங்கிரஸ் அந்த பேரு இயக்கமே துரோகத்துலதான் வளர்ந்த இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி உருட்டி சீட்டு வாங்கினாங்க. தளபதி ஸ்டாலினுக்கு இது வேணும், இன்னமும் வேணும் அவருக்கு. காங்கிரசுக்கு பேரும் இல்லை, ஆலமரம் கிடையாது, காங்கிரசுக்கு ஒண்ணுமே கிடையாது. காங்கிரசுக்கு பொருளாங்க எதுவுமே இல்ல. இந்த காங்கிரசுக்காக காத்திருந்தார். இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில தான் அதிக சீட்டுகள் பெற்றது. காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இல்ல இப்போ காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் வரைக்கும் தான் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன கூட்டணி, அதனாலதான் நாங்க போயிட்டோம் அப்படிங்கிறாங்களே. நாடாளுமன்றத்தில் பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் இனிமே வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இந்தியாவிலேயே அதிக எம்பிக்களை வச்சக்கூடிய மாநில கட்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நாங்க மதச்சார்பின்மைக்கு திமுக எப்படி உறுதுணையா இருக்கான், காங்கிரஸ் உறுதுணையா இருக்க மாட்டேன்னு முடிவு எடுப்பான். பார்ப்பான். தமிழ்நாட்டில் இனிமே காங்கிரஸ்ல இருந்து ஒரு எம்பி கூட இனிமே தமிழ்நாட்டில போக மாட்டாங்க. இன்னைக்கு செஞ்சுக்க துரோகம் எழுதி வச்சுக்கிறங்க. இன்னைக்கு காங்கிரஸ் செய்திருக்கிற துரோகத்துல இனிமே தமிழ்நாட்டில இருந்து மாணிக்க தாகூர்ல இருந்து ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி விஜயோட அலை தான் தமிழ்நாட்டுல, விஜயோட அலை தான் உருவாயிருக்கு, விஜய் மூலியமா காங்கிரஸ் வளர்ந்துட போறோம் அப்படிங்கிறாங்களே. விஜய் இந்த அலையோட இன்னைக்கு அலை கிடையாது. அதாவது இயந்திரத்துல மோசடி, வாக்கு இயந்திர இவிஎம்ல மோசடி. மோடியின் தயவால் விஜய் உட்கார்ந்து இருக்கிறது பாஜக ஆட்சி. தாவேகா என்பது பாஜகவுடைய உருவாக்கின குழந்தை, டெஸ்ட் குழந்தை. இந்த குழந்தை தாவேகா என்பது மோடி பெற்ற குழந்தை. இந்த குழந்தையை நீங்க ஆதரிக்கும் மூலமாக மத சார்பின்மைக்கு வேட்டு வைக்கிறீங்க. காங்கிரஸ் தவறான பாதைக்கு போகுது. இது திமுக நட்டம் இல்ல, இந்தியாவே பாக்குது காங்கிரஸ். 5 எம்எல்ஏ திமுக தயவால, திமுக கொடுத்த பண செலவு தேர்தல் செலவுல வெற்றி பெற்றுட்டு நீங்க ஒரு துரோகமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, 67க்கு முன்னாடி மந்திரியே வரல காங்கிரஸ் மந்திரி, இப்ப ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மந்திரி ஆயிடலாம் நினைக்கிறாங்க. காலம் பதில் சொல்லும். தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு சரியான பதிலடி 67ல கொடுத்தோம், இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க முடியல. திரும்பவும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இப்ப காங்கிரஸ் இருக்கணும் தெரியாது. திமுக தயவால எம்பி இருக்காங்க. திமுக தயவால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு திமுக உரிய அங்கீகாரம் கொடுக்கவே இல்ல, தொகுதி பங்கீடுல எங்களுக்கு உரிய அங்கீகாரம் தரல, அங்கீகாரம் கொடுக்க நாங்க போறோம் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸுக்கு என்ன அங்கீகாரம் என்ன இருக்கு? காங்கிரஸ் தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு ஒரு தொண்டை இருக்கானா? தலைமை இருக்காங்க. இல்ல தேசிய கட்சியாச்சு, தேசிய கட்சியாச்சு. எத்தனை சதவீத ஓட்டு இருக்கு காங்கிரஸுக்கு? மாணவ ரோசம் உப்புல ஸ்டோர் போட்டு உப்புல சாப்பிடுறாங்கன்னா 5 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு விஜய் தயவுல திரும்ப இடைத்தேர்தல் சந்திக்க தயாரா? இதே விஜய் தயவுல சந்திக்க தயாரா? விஜய்க்கு விழுந்த வாக்கு இயந்திர மோசடி. விஜய்க்கு இவிஎம் மோசடின்னு எப்படி சொல்றீங்க? இத இவிஎம் மோசடி 100% மோசடி. அதாவது இந்தியாவில் நடைபெறுகின்ற அனைத்து தேர்தல்களும் இவிஎம் மோசடி தான். மோடிக்கு அலையும் கிடையாது, விஜய்க்கு அலையும் கிடையாது. மதச்சார்பின்மைக்கு எதிராக இன்றைக்கு நம்முடைய காங்கிரஸ் செயல்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்முடைய மேற்கு வங்காளத்தில் செயல்படக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு எதிராக, பினராயி விஜயன் கேரளா முதலமைச்சருக்கு எதிராக, தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக இவிஎம் மிஷின் வேலை பார்த்திருக்கு. நீங்க பழைய ஓட்டுச்சீட்டு முறை வரலைன்னு சொன்னா பிஜேபி 300 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. மக்கள் போராடணும். இவிஎம் மிஷின்ல தான் ஃப்ராடு, பித்தலாட்டம்.
ஏன் வந்து அந்த விவி பேட் இருக்குல்ல, அந்த விவி பேட்ல விழுந்த ஓட்டு அந்த சீட் இருக்குல்ல, அதை தயாரா என்ன சொல்றோமே, ஏன் அந்த விவி பேட்ல விழுந்த சீட்டை என்ன மாட்டேன்றீங்க? இயந்திர மோசடியால் பிஜேபி பெற்ற குழந்தை தாவேக உருவாயிருக்கு. அதை நீங்க ஆதரிக்கிறதுனால காங்கிரஸ் பெரிய வரலாற்றுல கருப்பு அத்தியாயம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கருப்பு அத்தியாயம் தொடங்கிருச்சு. எப்படி 1965 இந்திய போராட்டத்தில் தமிழ் மொழிக்கு எதிராக காங்கிரஸ் செயல்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அழிக்கப்பட்டிருக்க காங்கிரஸ், இனிமே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒழிக்கப்படும். காங்கிரஸ் இருக்காது. விஜய் ஆனா இப்போ ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சிருக்கு. விஜய் கிட்ட 108 இருந்தாலும் 107 தான். இப்ப காங்கிரஸ் 5 போய் சேர்ந்தாலும் 112 தான் ஆகுது. அப்ப மீதி தொங்கு சட்டை அமையுது. இது எந்த கட்டத்துக்கு போய் முடியும்னு பாக்குறீங்க? அதாவது குழந்தை பேட்டில் நீங்க பாத்தீங்கன்னா 10 மாசம் குழந்தை தாய் வகத்துல ஒழுங்கா இருந்தாதான் அந்த குழந்தை பேர் வந்து அந்த குழந்தை பிறந்து சரியாக உருப்படியா வளரும். 9 மாச குழந்தை குறை மாச பிரசவம் சொல்லுவாங்க, 8 மாச குழந்தைய குறைப்பிரசவம்பாங்க. அத பெரும்பாலும் என்ன மருத்துவ சிகிச்சை உயர்ந்த சிகிச்சை எடுத்தாலும் குறை மாச குழந்தை நிக்காது. தாவேகா குழந்தைகளை நம்பி குழந்தைகளை தூண்டி விட்டு விஜய் ஓட்டு கேட்டிருக்காரு. இது குழந்தைகளை கேட்டு ஓட்டு கேட்டதன் மூலமாக இது ஒரு குறைப்பிரசவமான ஆட்சி. இந்த குழந்தை குறைப்பிரசவம் தாவேகா ஆட்சி குழந்தை குறைப்பிரசவம் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்காது. யார் முட்டு கொடுத்தாலும் இந்த ஆட்சி நீடிக்காது. மீண்டும் தமிழக மக்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. சரிண்ணே, இப்போ விஜய் வெற்றி அடைஞ்சு ஒரு நாள் 2 நாள் கூட ஆகல. இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா ஒரு 10 வயசு சிறுமிய தாவேகா தொண்டர் ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு காலையில இருந்து பரபரப்பா போகுது. அப்புறம் அவங்க தொண்டர்கள் பல இடங்கள்ல வரம்பு மீறி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பொதுமக்களுக்கு இடையூறு தர மாதிரி. இந்த செய்திகள்லாம் எப்படி பாக்குறீங்கண்ணா? தொடரும், இனிமே இது அதிகமா தொடரும். தாவேகா தலைவரே ஆட்டம் போடுறவர் விஜய். அவருக்கு என்ன வேலை? ஆட்டமும் கூத்தும் கும்மாளமும் தான் தாவேகா தலைவர் விஜய். அவர்னால ஒரு நாள் கூட அவர் இந்த ஆசபாசங்களுக்கு கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் கிடையாது. நேற்று யார் வீட்டுக்குள்ள முதல் போனா? கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் இப்ப வரைக்கும் வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. விஜயை பார்க்க முடியல. வருங்கால முதலமைச்சர் அப்படின்ற யார? வருங்கால துணை முதல்வர் அண்ணி திரிசா வந்து திரிசா தான் அங்க. இது ஒரு பார்ப்பனர் ஆட்சி, சனாதன ஆட்சி தொடர போகுது. அவங்க பாலக்காட்டு பாப்பாத்தி அந்த அம்மா. இப்ப 2 பேர் தான் யானை. அதாவது விஜய் வந்து யானை. அந்த யானைக்கு அங்குசம் 2 அங்குசம் இருக்கு. ஒண்ணு அமித்ஷா அங்குசம், இன்னொன்னு திரிசா அங்குசம். 2 அங்குசம் தான் கட்டுப்படுத்த முடியும். அதனால 2 அங்குசம் திரிசா அமித்ஷா. இவருக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் போதை வஸ்துகளுக்கும் சொந்தக்காரர் தான் இன்னைக்கு நம்ம பொறுப்பேற்கக்கூடிய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய். அவன் தொண்டருக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கே நகர்ல தாவேகா தொண்டர் சிறுமி கிட்ட டச் பண்ணிருக்காரு. மதுரையில இன்னைக்கு மட்டும் 4 கொலை நடந்திருக்கு. மதுரையில மட்டும். இப்ப இன்னும் ஆட்சி பொறுப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே தாவேகா மாவட்ட செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளர், அந்த கட்சியுடைய மாவட்ட மகளிர் செயலாளர் வீட்டுல கணவன் இருக்கும் போது வீட்டுக்குள்ள புகுந்து தர்மடி வாங்கினதெல்லாம் தெரியும். அதனால டிக்கெட்டுக்கு சண்டை போட்டு டிக்கெட் எடுத்து வித்த பயிலுக தான் இப்ப எம்எல்ஏ அமைச்சராக போறீங்க. அரை டிக்கெட் பயிலுக. இவங்களுக்கு அனுபவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சட்டசபைய படத்துலதான் பார்த்திருப்பாங்களே தவிர நிஜமா ஒரு நாள் கூட சென்னையில சட்டசபையை பார்க்காத அளவுக்கு உள்ள போறாங்க. அதனால பாப்பா வேடிக்கை பார்ப்பான். இந்த வேடிக்கை வந்து தொடரும். நீங்க சிரிப்பொலி தொடர் மாதிரி இந்த கலைஞர் டிவில ஆதித்யா டிவி சிரிப்பொலி இருக்கும். அதெல்லாம் இனிமே டிஆர்பி வந்து கூடாது. காரணம் வந்து தாவேகாவுடைய சட்டமன்ற தொடரு, பனையூர் அவங்க அலுவலகம், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சருடைய நடவடிக்கையே சிரிக்க போது நாடு பார்க்கதான் போறோம். சரிண்ணா, இப்போ அதிமுக 2ஆ உடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. சி.வி. சண்முகம் ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு.
விஜய்க்கு ஆதரவு அப்படின்ற நிலை எடுக்கிறாங்க. இந்த செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்கண்ணா? அதிமுக இப்ப 2ஆ உடையல, 12ஆ உடைய போகுது. ஏற்கனவே 11 உடைஞ்சு கிடக்கு. 12ஆவதாக உடைய போது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி என்ற எட்டப்பன் முடிவுரை எழுதுவார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சி உயிரோட்டமா இருக்கு. இன்னைக்கு 1 கோடிக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கு, கட்டமைப்பு இருக்கு. ஆனா இந்த கட்சியை சுயலாபத்துக்காக சிவி சண்முகம் போன்ற குடிகாரர்கள் பயன்படுத்துறாங்க. அவரை ராஜ்யசபை உறுப்பினர் பாருங்க எவ்வளவு வேஸ்ட் பண்றாரு. ஜாதியை சொல்லி மிரட்டுறது எடப்பாடிய. எங்க ஊர்ல நாங்க பெரும்பான்மை ஜாதிக்காரன், ராஜ்யசபை உறுப்பினர் ராஜினாமா பண்ணா ஒரு ராஜ்யசபை உறுப்பினர் தாவேகாக்கு போப்பாரு. இப்ப எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு, அமைச்சராகணும். அரிப்பு அரிப்பு அவருக்கு. அதனால இந்த அரிப்பு பெருவழிகள் இன்னைக்கு யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியல. கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும், லஞ்சம் வாங்கணும், வாழணும். வேலுமணி ஒரு துணை முதல்வர், சிவி சண்முகம் அமைச்சர், 30 பேர் தலைமையில தனியா கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா பாக்குறாங்க. இது தெரிஞ்சு எடப்பாடி என்ன பண்றாருன்னா, நான் தனிப்பட்ட முறையில ஒரு வருஷத்துக்கு எந்த நிபந்தனையும் இல்லாம உங்களை ஆதரிக்க போறேன்னு அவரும் சொல்ல போறார். அதிமுகவை சுக்குநூறா உடைச்சிட்டாங்க பிஜேபி கனவு நிறைவேறிச்சு. திமுகவை உடைக்கும் நினைக்கிறாங்க. திமுகவை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு பீனிக்ஸ் பறவை, கொள்கை ரீதியாக கட்டமைக்கப்பட்டது. ஆனா கடந்த 5 வருஷத்துல தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரும் உதயநிதியும் மக்களையும் தொண்டர்களையும் சந்திப்பது இலகுவா இல்லை. அவங்க கிட்ட எளிமையா சந்திக்கல. ஒரு பெரிய வலையம் அவங்க கிட்ட இருந்துச்சு. கடந்த காலத்துல ஜெயலலிதா மேடம் எப்படி சந்திக்க முடியாத நிலைமை இருந்துச்சோ அது மாதிரி ஸ்டாலின் உதயநிதி ஒரு வளையம் போட்டாங்க. இன்னைக்கு மாதிரி அவங்க எளிமையா தொண்டர்களை கலைஞர் மாதிரி சந்திச்சிருந்தா திமுக இன்னைக்கு வென்றிருக்கும். ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப், தகவல் தொடர்பு இணைப்பு திமுக துண்டிக்கப்பட்டது. இன்றைக்கு திராவிடத்தை யாரும் வெல்ல முடியாது. திராவிடம் தான் தமிழர்களை வாழ வைத்தது. திராவிடம் நிச்சயம் வெல்லும். ஆனா அதிமுக க்ளோஸ் பண்றதுக்கு அமித்ஷா ஃபார்முலா இறங்கி இருக்கு. இது அமித்ஷா ஃபார்முலா தான். ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி தாவேகா மூலமாக திராவிடத்தை அழிக்கலாம் நினைக்கிறாங்க. திராவிடத்தை அழிக்க முடியாது. திராவிடம் மீண்டும் எழும். சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் பற்றின ரொம்ப அழகான உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். Pete Parak.